வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து லராவெல்ல ஆர்டிசன் கமாண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிசன் கண்ட்ரோல்னா என்ன, ஆர்டிசன் கன்சோலில் எப்படி கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஆர்டிசன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா தன்னோட ஓன் ஹேண்ட்ஸில் அதனோட ஒர்க்கை பண்ணிக்கிறது தான் ஆர்டிசன்ற வேர்டுக்கான மீனிங். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லராவல் ஃப்ரேம்வொர்க். ஸோ அந்த லராவல் ஃப்ரேம்வொர்க்குக்கு ஆர்டிசன் கமாண்ட் என்ற லராவலுக்காக லராவலே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி இருக்கிறது தான் ஆர்டிசன் கமாண்ட் சொல்லுவோம், இல்லை ஆர்டிசன் கன்சோல்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஆர்டிசன் கன்சோல் மூலயமா டெவலப்பராக நமக்கு என்ன யூசஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ லராவல் ஃப்ரேம்வொர்க்கில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணுன்னாலோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோஆர்டினேட்டரில் ஒரு மாடலோ இல்லை கண்ட்ரோலர் ஃபைலோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த கண்ட்ரோலருக்கான கிளாஸை ரைட் பண்ணி அந்த கிளாஸுக்குள்ளார இண்டெக்ஸு கன்ஸ்ட்ரக்டர் இண்டெக்ஸ் ஃபைலு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸில் ரைட் பண்ணுவோம். பட் லராவலில் அப்படி நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ அது க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலர் அந்த கண்ட்ரோலருக்கான நேம் கொடுத்தா போதும். டிஃபால்ட்டாக என்னென்ன கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷனோட ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகணுமோ அந்த மாதிரி ஃபைல் வந்து கண்ட்ரோலர் ஃபைல் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். இதனால் நம்மளுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ இதுதான் இதனோட ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்டு. இது கண்ட்ரோலருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ரிசோர்ஸஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை அப்ளிகேஷனை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணணுன்னாலும் சரி, இந்த லராவல் ஆர்டிசன் கமாண்ட் மூலயமா நீங்கள் இதை வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, லராவல் கமாண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது சம் ஆஃப் த கமாண்ட்ஸ் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம பார்க்க போகிற இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் ஏதாச்சும் கமாண்ட்ஸ் தேவையாக இருக்குது அப்படின்னா நான் அப்போ அந்த கமாண்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இப்போ சம் ஆஃப் த கமாண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, இது ஒரு ஆர்டிசன் கமாண்ட் வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரைட் பண்ணுறோம்னாலே அந்த கமாண்டான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா PHP ஆர்டிசன்ற கீவேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஆர்கியூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. ஓகே, இது டிஃபால்ட்டாக ஒரு ஆர்டிசன் கமாண்ட் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு சின்டாக்ஸு. ஓகே, ஆப்ஷன்ஸில் என்னென்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னா -h -q -v இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இதனோட ஒர்க் என்னென்னா ஹெல்ப் ஏதாச்சும் வேணும்னா ஹெல்ப் ஷோ பண்ணுறது, ஒரு கமாண்டோட ஹெல்ப் ஷோ பண்ணுறது, குயிட்னா அந்த கமாண்டை ஸ்டாப் பண்ணிடுது, வெர்ஷன்னா லராவலோட கரண்ட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆர்டிசன் கமாண்டில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு நான் பார்த்தா தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து லராவலில் கமாண்ட் வந்து ஆர்டிசன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா PHP ஆர்டிசன் லிஸ்ட். இந்த கமாண்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லராவல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிசன் கமாண்ட் என்னென்ன இருக்குது லராவலில் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வியூ ஆகும். ஓகே, அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஸோ PHP ஆர்டிசன் கமாண்ட் ஏதாச்சும் இருந்த கமாண்ட் அண்ட் ஆப்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து நம்ம லைவாக ரன் பண்ணும்போது இதனோட ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னா நம்மள லராவலோட கரண்ட் வெர்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் -v கொடுத்தாவே போதும், வெர்ஷன் கொடுத்தாலும் கரண்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். PHP ஆர்டிசன் வியூ கிளியர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்ச் கிளியர் பண்ணி தர மாதிரி தான். ஓகே, PHP ஆர்டிசன் ரவுட் லிஸ்ட் அப்படின்னா நீங்கள் ரவுட் ஏதாச்சும் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணும்.
இது வந்து கேட்ச் கிளியர் மாதிரி தான். இது கேட்சை வந்து கிரியேட் பண்ணும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு. பிஹெச்பி ஆர்டிசன் டவுன்னா உங்களுக்கு லராவல் ஃப்ரேம் ஒர்க் ப்ராஜெக்டை வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் உங்களுக்கு ஷோ பண்ணும். பிஹெச்பி ஆர்டிசன் அப்னா மெயின்டெனன்ஸ் மோட்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். பிஹெச்பி ஆர்டிசன் வெண்டார் பப்ளிஷ் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி பிளக்இன் வந்து உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இது ஜஸ்ட் ஃபியூ ஆஃப் த கமெண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ண ஏதாச்சும் கமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த கமாண்டோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பிஹெச்பி ஆர்டிசன் கமாண்டுக்கு நீங்கள் கஸ்டம் கமாண்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம லராவல் ப்ராஜெக்டை ரன் பண்ணணும்னா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கம்போசர் வச்சுருக்கோம். ஸோ கம்போசர் வந்து ஒரு சர்வர்லேருந்து நம்மளோட எண்ட் யூசர் சைடுக்கு வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான், ஒரு அப்ளிகேஷன் டூல் தான் வந்து கம்போசர். ஸோ அது இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இது பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லராவல் ஃப்ரேம் ஒர்க் ப்ராஜெக்ட்லேயே வந்து ஆர்டிசன் கமாண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதை இது பண்ணணும் அப்படின்னா விண்டோ +R ரன் இதுக்கு போயிருக்கேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போயிடுறேன். ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போனால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ cd/current directory/ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு ட்ரைவில் தான் வந்து நிற்கும். ஸோ கரண்ட் டைரக்டரிக்கு நான் மூவ் பண்ணணும். எந்த டைரக்டரியில் நான் என்னோட லராவல் ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் லராவல்ன்ற ஃபோல்டருக்குள்ளார என்னோட இதை வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிசன் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். அதர்வைஸ் இது ஒர்க் ஆகாது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியல. பிஹெச்பி ஆர்டிசனில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் நான் அதை வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா பிஹெச்பி ஆர்டிசன் லிஸ்ட் இதை கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன கமாண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த லராவல் ஃப்ரேம் ஒர்க்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதனோட எல்லா இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிடும். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனா கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனா ஈவெண்ட்டு, கீ ஜெனரேஷன் மோஸ்ட்டாக எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லராவல் தன்னோட ப்ராஜெக்டுக்கான செக்யூரிட்டியை அதுவே தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குது. அப்போ அதை பண்ணுறதுக்கான மோடு வந்து இந்த இடத்துல தான் நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஆப் டெவலப்மெண்ட்டில் நம்மளோட ஃபோல்டரில் கிரியேட் பண்ணிக்க போகிற ஃபெசிலிட்டிஸ். ஸோ அது வந்து மேக்ன்ற கமாண்ட் மூலயமா தான் நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றும் நம்மளுக்கு இமெயிலு, மிடில் வேரு, மைக்ரேஷனு, நோட்டிஃபிகேஷனு நம்மளோட நெசசிட்டி, நம்மளோட ப்ராஜெக்டோட நெசசிட்டியை பொறுத்து நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மாடல் கிரியேட் பண்ணணும்னா மாடல் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, நோட்டிஃபிகேஷனுக்கு, ஆப்டிமைஸ், பேக்கேஜ், இது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஒவ்வொரு கமாண்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா பிஹெச்பி ஆர்டிசன் லிஸ்ட்ன்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கஸ்டம் கமாண்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இப்போ லராவல் ஆர்டிசன் கமாண்டில் அதனோட ஓன் கமாண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னா பிஹெச்பி ஆர்டிசன் மேக் கமாண்ட். அந்த கமாண்டுக்கான நேம் என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆன ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நம்ம மை ஃபர்ஸ்ட் லராவல்ன்ற ப்ராஜெக்ட்குள்ளார போனீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இது வந்து கன்சோல்குள்ளார கமாண்ட்குள்ளார ஃபஸ்ட்டுன்ற பேஜ் இருக்கும். ஸோ நம்ம இதில் எதுவுமே கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த கமாண்டுக்கான நேம் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுனா இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் லராவல் கமாண்டுன்னு கொடுக்குறேன்.
ஓகே, இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் இந்த கமாண்ட் கொடுத்தா எனக்கு இந்த ஒர்க் நடக்கணுன்ற ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஓன் ஃபங்க்ஷனிங் கூட கொடுத்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் போய் இதை சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PHP artisan லிஸ்ட்னு இந்த கமாண்ட் கொடுத்து இது பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கமாண்ட் கொடுத்தது வந்து ஆட் ஆயிருக்கும். கமாண்டில் ஃபஸ்ட்டுன்றதை கொடுத்துருக்கேன், அதனோட டிஸ்கிரிப்ஷன் மை ஃபஸ்ட்டு லராவல் கமாண்டுன்னு கொடுத்தேன். ஸோ அது நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆயிருக்கு. நம்ம இந்த கமாண்ட் கொடுத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனிங் நடக்கணும்னு நினச்சோம்னா நம்ம இது ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ்லேருந்து ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போதே தியரட்டிக்கலாக பார்க்கும்போதே மாடல் ஆர் கண்ட்ரோலர் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா PHP artisan make model my ஃபர்ஸ்ட்ன்றது தான் அதனோட நேம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரியேட்டர்னு வருது. நான் இப்போ போய் ஃபைலில் செக் பண்ணேன் அப்படின்னா மாடல் ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா மை ஃபஸ்ட்டுன்ற இது வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இது எல்லாம் நம்ம வந்து கோஆர்டினேட்டராக இருந்தால் டைப் பண்ணிகிட்டு இருக்கணும், பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு கமாண்ட் மூலயமா இதனோட டைம் எல்லாம் நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு போதும். ஓகே, கண்ட்ரோலருக்கும் சேம் இதுதான், மாடலுக்கு பதிலாக கண்ட்ரோலர்னு கொடுத்தா நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிசன் கன்சோல்னா என்னன்னு பார்த்தோம். ஆர்டிசன் கன்சோலில் கமாண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, கஸ்டம் கமாண்ட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.